ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த ஒரு சீசனுக்கு மறுபடியும் வந்திருக்காரு. அவர் என்னென்னலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஸ்ரீனிவாசன் சார் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, கூடிய எஸ்பிபி சரண் சாரும் ஒரு விஷயம் சொல்லி கடுப்பேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் லெவல் காம்படிஷன் ரொம்பவே சூப்பரா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு ஷோவோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வாரம் அதாவது அடுத்த வாரம் என்ன ஒரு ரவுண்ட் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பா இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னு விஷயத்தை தாராளமா சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட் வாரம் வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு வராங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோலாம் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி 70s 60s 80s கட்டத்துல பாட்டு பாட போறாங்க. பிளஸ் ரவுண்டும் அந்த நேம் தான் இருக்கு அப்படின்னு விஷயம் தெளிவா தெரியுது. இதுல இந்த வாரம் திவினேஷ் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா திவினேஷ்க்கு செப்பரேட் ஃபேன் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 உடைய டைட்டில் வின்னர். இவருடைய ஹைலைட்டே இந்த மாதிரி பழைய சாங்கை எடுத்து பாடுறதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சுதான் ஜட்ஜஸ் அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்டேஜிலும் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் அவர் போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருப்பாரு. அதுவும் ரொம்ப சூப்பரா வைரல் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இப்போ ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். திவினேஷ் இந்த ஒரு ரவுண்டுக்கு அவருடைய கெஸ்ட் அப்பியரன்ஸ்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லாங்க. வந்து அவருடைய பழைய பாடல்கள் சூப்பரா பாடி கலக்கியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்சனா சீசன் 4ல வந்து பாத்தீங்கன்னா திவினேஷ் இருந்தாங்க, யோகஸ்ரீ இருந்தாங்க அப்படின்னு விஷயம் தாராளமா சொல்லலாம். ஸோ அந்த வகையில திவினேஷ் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி இந்த ஒரு ஷோல ஓல்ட் இஸ் கோல் அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்டுக்கு அவருடைய என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா இவருடைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரை இங்க பார்க்கும்போது ஹாப்பியா இருப்பாங்கன்னு விஷயம் தாராளமா சொல்லாங்க. ஸோ எத்தனை பேருக்கு திவினேஷை பிடிக்கும், இந்த சீசன் 5ல யாரு அடுத்து திவினேஷா வருவாங்க, உங்களுடைய ஃபேவரட் பர்சனும் யாருன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.